Right, here we asking that another one question for what is that wanted personal secretary PA கேட்டிருக்காங்க. இந்த பர்சனல் செக்ரட்டரி என்ன கண்டிஷனில் கேட்டிருக்காங்க? த அப்ளிகண்ட் ஷுட் பி அ கிராஜுவேட் வித் கம்ப்யூட்டர் நாலேஜ், குட் கம்யூனிகேட்டிவ் skills and fluency in English, apply with biodata to post box number 123 care of the Hindu சென்னை 6,02,000 அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாக்ஸில் எப்படி இதுக்கு நம்ம அப்ளிகேஷன் நம்ம எழுதலான்னு சொன்னால், நான் ஆல்ரெடி சொன்னது தான். இந்த அப்ளிகேஷன் லெட்டரை நீங்கள் ஜாப் அப்ளிகேஷன் சொல்லி மாற்றிக்கணும். ஜாப் அப்ளிகேஷன் ரைட். த நெக்ஸ்ட்டு ஃப்ரம் டு எழுதிட்டுமா ரைட். அதுக்கப்புறம் அவங்க இங்கே கொடுத்த அதே அட்ரஸை தான் நம்ம இங்கே எழுதிக்கிறோம். சரி, நெக்ஸ்ட்டு டியர் சார், இதுதான் ஃபார்முலா. நம்ம க்ரீட்டிங்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ எதுக்காக இது கேட்டிருக்காங்க அப்படின்னா, பர்சனல் செக்ரட்டரி எதுக்காக அப்படின்னா, ஒரு கம்பெனிக்கு கேட்டிருக்காங்க. சரி பாருங்கள், சப்ஜெக்ட் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் எ பர்சனல் அசிஸ்டன்ட் in the reference, in the REF it is called a reference, your advertisement in the Hindu on எந்த அட்வர்டைஸ்மெண்ட் எந்த நியூஸ் பேப்பரில் வந்தது, எந்த டேட்டில் வந்தது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எக்ஸாம் எழுத போகிறதுக்கு ஒரு 1 வீக் பிஃபோராக கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த டேட்டை கொடுத்துடலாம். சரியா ரைட். அடுத்து வித் ரெஃபரன்ஸ் டு யுவர் அட்வர்டைஸ்மெண்ட், உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து, இதுதான் பாடி ஆஃப் த லெட்டர் வி ஹாவ் டு ஃப்ரேம். with reference to your advertisement in the Hindu on the 5th July, I wish to apply for the post of a personal assistant in your esteemed concern. esteemed concern in the sense உங்களுடைய மேலான பார்வையில் உங்களுடைய கம்பெனிக்கு நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய அந்த போஸ்ட்டுக்கு ஐ ஆம் வில்லிங் டு அப்ளை அப்படின்னு சொன்னேன். ஐ ஆம் கிளாட் டு இன்ஃபார்ம் யூ தட் ஐ ஆம் குவாலிஃபைடு. நான் இந்த போஸ்ட்டுக்கு குவாலிஃபைடாக இருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அட் தி சேம் டைம் டேலண்டட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு டு டிஸ்சார்ஜ் மை டியூட்டி ஆஸ் அ பர்சனல் அசிஸ்டன்ட் பர்ஃபெக்ட்லி. அட் தி சேம் டைம் எனக்கு இப்போ டேலண்ட் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இந்த டியூட்டியை எடுத்து நான் சிறப்பாக செய்கிறதுக்கு. I have enclosed my resume for your perusal. Perusal means consideration அர்த்தம். சரியா, நீங்கள் என்னுடைய அப்ளிகேஷனை கன்சிடர் பண்ணுறதுக்கு சில ரீசனபிள் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். அலாங் வித் ரெஷ்யூம் இது கூட என்க்ளோஸ் பண்ணியிருக்கேன். என்க்ளோஸ்டு மீன்ஸ் அட்டாச்டு. கைண்ட்லி நோட் டவுன். என்க்ளோஸ்டு மீன்ஸ் வாட்? இட் இஸ் அட்டாச்டு. ஐ ஆம் ஆப்டமிஸ்டிக் அப்படி இந்த சென்ஸ் எ பர்சன் ஹூ இஸ் சீயிங் த பாசிட்டிவ் வே. நான் ஒரு பாசிட்டிவான ஒரு கேண்டிடேட். ஆப் ரிசீவிங் எ பாசிட்டிவ் ரிப்ளை ஃபார் மை ப்ளீ. என்னுடைய ரெக்வஸ்ட்டுக்கு நீங்கள் ஆப்டமிஸ்டிக்காக ஒரு பதில் சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். பாசிட்டிவ் ரிப்ளை கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ அஷ்யூர் யூ ஆர் ஸ்ட்ரைவிங் ஃபார் த ரெப்புடேஷன் ஆஃப் யுவர் கன்சர்ன். ஸோ உங்களுடைய கம்பெனிக்கு நான் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு உதவிகரமாக இருப்பேன். ஐ எம் வில்லிங் டு டெவலப் யுவர் கண்ட்ரி. ஐ கேன் ஏபிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐ ரெக்வஸ்ட் யூ டு கிராண்ட் மீ எ சான்ஸ். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். டு கன்வின்ஸ் மை ஈகர்னஸ், சான்ஸ் டு evince my eagerness to work for your concern by inviting me to appear for the interview. நீங்கள் இந்த மாதிரி if you are offering a chance, I am ready to attend the interview in order to get this job அப்படின்ற மாதிரி இந்த என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பாடி ஆஃப் த லெட்டர் கொடுத்துருக்காங்க. பாடி ஆஃப் த லெட்டர் எழுதணும், என்ன பண்ணியிருந்தேன், தேங்க்யூ கொடுத்துடலாம். தென் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி. யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லில் பாருங்கள், அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லாம் போடக்கூடாது. கரெக்டாக நேமுக்காக எக்ஸ்எக்ஸ்எக்ஸ் கொடுக்குற அதே ஃபார்மாலிட்டிஸ் தான் நம்ம இங்கே பண்ணுறோம். ரைட். அதுக்கப்புறம் அப்போ நம்ம வி ஹாவ் டு ரைட் தட் ரெஷ்யூம், கரிக்குலம் விட்டு ஆர் பயோடேட்டா. இது மூணுமே ஒன்று தான். இது மூணில் ஏதாவது ஒன்று எழுதுனா போதும். எது கரெக்டாக ஸ்பெல்லிங் தெரியுதோ அதை எழுதலாம். அதில் நம்ம ரெஷ்யூமில் சில விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்றத யூ மஸ்ட் நோ. வாட் இஸ் தட் நேம் யூ மஸ்ட் ரைட். தென் ஃபாதர்ஸ் நேம் மிஸ்டர் கொடுத்து நம்ம அப்பா பேரை கொடுக்கலாம். செக்ஸ் மேல் ஆர் ஃபீமேல். டேட் ஆஃப் பர்த் யூ கைண்ட்லி மேக் அ நோட் ஆஃப் இட். அந்த எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி கொடுத்துக்கலாம். நேஷ்னாலிட்டி இந்தியன். ரிலீஜியன் ஹிந்து, கிறிஸ்டின் ஆர் முஸ்லீம். ரைட் எனி ஒன் ரிலீஜியன். எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் எம்சிஏ, மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க.
ப்ரொஃபஷ்னல் குவாலிஃபிகேஷன் பிஜிடிசிஏ, அதில் பிஜிடிசிஏவும் பண்ணியிருக்காரு. லாங்குவேஜஸ்னோ இங்கிலீஷ் அண்டு தமிழ் கொடுத்துருக்காங்க. ரைட். அட்ரஸ் வி ஹாவ் டு ரைட் தட் அட்ரஸ் ஃபார் ஒய். இமெயில் ஐடி ஒரு இமெயில் ஐடி கொடுத்துடலாம். மொபைல் நம்பர் யூ கேன் கிவ். எக்ஸ்பீரியன்ஸ் 5 years எக்ஸ்பீரியன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ரைட். இன் பிஃபோர் தட் யூ ஹாவ் டு கிவ் தட். இதில் எக்ஸ்பெக்டட் சேல்ரி கொடுக்கல, அதை கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். எக்ஸ்பெக்டட் சேல்ரி இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா சேல்ரி இல்லாமல் நம்ம கண்டிப்பாக வேலை செய்ய மாட்டோம் அப்படின்றது. எக்ஸ்பெக்டட் சேல்ரி யூ ஹாவ் டு மேக் அ நோட் ஆஃப் இட். அதுலேயும் மந்த் அப்படின்றது கொடுத்துடணும். மந்த்துக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சேல்ரி வந்து எதிர்பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 அப்படின்றது மந்த் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிடணும். இதே மாதிரி பர் ஆனம் அப்படின்னா ஒரு 5 lakhs 7 lakhs அப்படின்றது நீங்கள் ஆனமில் கொடுக்க வேணாம், மந்தில் கொடுங்க. தட் இஸ் வெல் அண்ட் குட். இதில் டிக்ளரேஷன் கொடுக்கலாம். உங்களோட நேம் தான் இந்த இடத்துல XXX. ஹியர் பை டிக்ளேர் தட் த இன்ஃபர்மேஷன் விச் ஐ ஹாவ் ஃபர்னிஷ்ட் ஆர் ட்ரூ டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ். கொடுத்துருக்கிற இந்த தகவல் எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லி நான் உறுதியளிக்கிறேன். இட் இஸ் அ சிக்னேச்சர். தட் மீன்ஸ் சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட் அப்படின்னு கூட கொடுக்கலாம். இட் இஸ் ஆல்சோ த ரைட் ஒன். தென் அட்ரஸ் ஆன் த கவர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பாக்ஸில் கொடுத்து எழுதணும். ஸோ இப்போ இதில் இருக்கிறதுல நம்ம வி ஹாவ் டு மேக் சம் சஜஷன்ஸ் கொடுத்து இங்கே ஒரு ஸ்டாம்ப் மாதிரி கூட என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். அட்ரஸ் ஆன் தி கவர் டு த மேனேஜர், போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 895 நியூ டெல்லி 110005 அப்படின்ற அந்த ஆல்ரெடி எழுதின அந்த டூல் எழுதின அட்ரஸை தான் இங்கேயும் கொடுக்குறோம் அப்படின்றது நமக்கு ஃபாலோ பண்ணி. ஸோ அப்போ என்ன கொடுக்குறேன், என்னென்ன மாடிஃபிகேஷன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, ஜாப் அப்ளிகேஷன் அப்படின்றது அப்ளிகேஷன் லெட்டரை ஜாப் அப்ளிகேஷன் கொடுக்குறேன். இந்த இடத்துல நீங்கள் டேட் மென்ஷன் பண்ணிடணும். ஃப்ரம் டு டியர் சார் கொடுத்துடணும். இந்த இடத்துல இன்னொன்று கூட பாருங்கள், டியர் சார் அப்படின்ற இடத்துல சப்ஜெக்ட் அப்படின்ற இடத்துல அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் பர்சனல் அசிஸ்டன்ட் ரிகார்டிங் அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். இதில் இருக்கிறது சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. ரிகார்டிங் அப்படின்னா சம்மந்தமாக, சரியா? இதெல்லாம் அப்போ இதில் என்ன கொடுத்துருக்கணும், நம்ம எக்ஸ்பெக்டட் சேல்ரி இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், யூ ஹாவ் டு நோட் தட் அப்படின்னு கொடுத்துருக்கேன், சரியா? ஸோ இதுதான் வந்து ஒரு ஜாப் அப்ளிகேஷன் எழுதுறதுக்கான ஃபார்மேட். ஸோ ஐ டோல்ட் யூ தட் ஆல்ரெடி. ஜாப் அப்ளிகேஷன் அப்படின்றது ஒரு டீச்சர் கேட்கலாம், ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ட்ரெயினர் கேட்கலாம், ஒரு கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கேட்கலாம், ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் கேட்கலாம், போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் கேட்கலாம், காலேஜுக்கு லெக்சரர் கேட்கலாம், ப்ரொஃபஸர் கேட்கலாம், வாண்டட் என்ஜினியர்ஸ் கேட்கலாம், வாண்டட் பர்சனல் அசிஸ்டண்ட், வாண்டட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், வாண்டட் சேல்ஸ்மேன், வாண்டட் சேல்ஸ் விமன், wanted marketing executive or wanted marketing manager, sales manager, sales clerk, receptionist அப்படின்ற மாதிரி you can be asked various post according to that. அந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஃபாலோ பண்ணி கொடுக்கணும், சரியா? ரைட். இப்போ இதில் நம்ம என்னென்ன எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணும்னு சொல்லணும்னா, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்லியிருக்கோம், சரியா? அப்போ எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரையிலும் நீங்கள் அதுக்குன்னு தனியாக என்ன பண்ணிக்கலாம், இதெல்லாம் எழுதுனதுக்கப்புறம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் சொல்லி ஒரு காலத்தை நீங்கள் என்ன பண்ணலாம், இது பண்ணிக்கலாம். இங்கேயே கொடுத்துடலாம். இங்கே கொடுங்க. இதெல்லாம் எழுதுனதுக்கப்புறம் இந்த ஒரு மினிமம் அந்த ஒரு 10 அப்படின்றத இந்த 10 பாயிண்ட்ஸில் அது வந்துடணும். எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது யூ மஸ்ட் நோ. ஐ டோல்ட் யூ தட் ஆல்ரெடி. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரையிலும் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் பிஏ, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பிஎஸ்சி இதெல்லாம் எத்தனை வருஷம் வரும்னு சொல்லி பார்த்தோம்னா இதெல்லாம் 3 வருஷம் வரக்கூடியது. தென் எம்ஏ ஆர் எம்எஸ்சி இதெல்லாம் எத்தனை வருஷம் வருது, 2 வருஷம் வரக்கூடியது. டீச்சிங் ஜாபில் கேட்டால் பிஎட் வந்து எத்தனை வருஷம் வரக்கூடியது அப்படின்னா, பிஎட் வந்து 2 years வரக்கூடியது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டியூரேஷன் போட்டுக்கணும், ரைட்?
தென் இன்ஜினியர்ஸ் உங்களுக்கு தெரியும், பிஇ அப்படின்றது 4 இயர்ஸில் வரக்கூடியது பிஇ. அதே மாதிரி ஏதாவது ஒரு இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்னா இதுக்கு எல்லாமே வந்து நம்ம என்ன கொடுக்கலாம்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு கூட போட்டுக்கலாம். மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எனி டிகிரி அப்படின்னு கேட்டால் நாங்கள் பிஎஸ்சியோ அல்லது பிஏஓ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணி போட்டுக்கலாம். அந்த என்ன போஸ்டிங்க்கு இந்த குவாலிஃபிகேஷன் கொடுத்தா கரெக்டாக ஷூட்டாக இருக்குன்றதை யூ ஹாவ் டு ஃபாலோ தட். இங்கே கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா எம்சிஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எம்சிஏ பொறுத்தவரையிலும் 2 இயர்ஸ் தான், சரியா? இப்போ ரெண்டாக பிரிச்சுக்கலாம். பிசிஏ எங்கே படிச்சிங்க, எம்சிஏ எங்கே படிச்சிங்க. இப்போ பிசிஏ அப்படின்றது இப்போ நேம் ஆஃப் த டிகிரி அப்படின்றது போட்டுக்கோங்க. இது பிசிஏ எம்சிஏ, ரைட். நேம் ஆஃப் த காலேஜ் மூணு காலம் பிரிச்சுக்கணும். இந்த இடத்துல பாருங்கள், இங்கே வந்து நேம் ஆஃப் த டிகிரி கொடுத்துக்கணும் பிசிஏ, இங்கே வந்து நேம் ஆஃப் த காலேஜ் கொடுத்துடணும், இங்கே வந்து இயர் ஆஃப் பாசிங், இங்கே பர்சன்டேஜ் கொடுத்துருங்க. அப்போ 4 காலம் பிரிச்சுக்கோங்க. நல்லா பாருங்கள், நேம் ஆஃப் த டிகிரி, இங்கே டிகிரி, ஓகே. இங்கே நேம் ஆஃப் த காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி, இங்கே இயர் ஆஃப் பாசிங், இங்கே பர்சன்டேஜ். கரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு காலேஜ் நேமை கொடுத்துடணும், சரியா? பிசிஏ ஃபார் எக்ஸாம்பிள் இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கொடுத்துடலாம். எம்சிஏவும் அங்கே தான் படித்தேன் அப்படின்னா அதுவே கொடுத்துடலாம். நிறைய காலேஜஸ் இருக்குது, ஆர்ட்ஸ் காலேஜ் வர மாதிரி பார்த்து கொடுங்க. டியூரேஷன் 3 வருஷம் அப்படின்னா 2013ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 2013னா 14, 15, 16, அப்போ 2013 to 16, ரைட். அதுக்கப்புறம் 17, 18 எம்சிஏ. பர்சன்டேஜ் வந்து ஒரு 90%, தென் 95% அப்படின்ற மாதிரி கொடுத்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ அதை வந்து எங்கே கொண்டு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இடத்துல கொண்டு வந்து கொடுத்துருங்க, ரைட். அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தவரையிலும் சேம் நேம் ஆஃப் த கம்பெனி. ஃபார் எக்ஸாம்பிள் லக்ஷ்மி மில்செட் ப்ரைவேட் கம்பெனி கோயம்புத்தூர் அப்படின்ற மாதிரி, ரைட். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி 10 இயர்ஸ் அல்லது 5 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ டோட்டலாக இதுதான் வந்து ஒரு ஜாப் அப்ளிகேஷன் எழுதுறதுக்கான முறைகள், சரியா? நான் இந்த இடத்துல சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன், நோட் பண்ணிக்கணும், சரியா? என்னென்னன்றது ஜாப் அப்ளிகேஷன் யூ ஹாவ் டு நோட் தட், தென் யூ ஹாவ் டு ஆட் தட் எக்ஸ்பெக்டட் சேலரி, தென் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற இந்த 4 பாயிண்ட்ஸையும் இது கூட ஆட் பண்ணி எழுதணும். அப்போ தான் நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும், ஓகேவா? ரைட். தென் ஆஸ் இட் இஸ் நமக்கு கொடுக்கக்கூடிய புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஜாப் அப்ளிகேஷன், புக் பேக்கில் எதுவும் இல்லை, அந்த இது தான் கொடுத்துருப்பாங்க. என்னது, அந்த கிராஃபிக்ஸ் டிசைனர் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் நம்ம கைடில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஜாப் அப்ளிகேஷன்ஸு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும், ஓகேவா? ரைட்.